சில நேரங்களில் சில மனிதர்கள் சிந்திக்க தெரியாத முட்டாள். ஒரு அரசனிடம் சுயமாக சிந்திக்க தெரியாத முட்டாள் ஒருவன் வேலை பார்த்து வந்தான். ஒரு நாள் அரசன் அவனுடன் வெளியூர் சென்றான். வழியில் இருட்டிவிட்டது. எனவே அங்கிருந்த ஒரு சத்திரத்தில் தங்க முடிவு செய்தார். குதிரையை வெளியில் ஒரு மரத்தில் கட்டிவிட்டு வேலைக்காரரிடம் இரவு முழுவதும் தூங்காமல் குதிரையை பார்த்து கொள்ளச் சொன்னார். இரவு முழுவதும் எப்படி தூங்காமல் இருப்பது என்று சந்தேகம் கேட்க, அரசனும் ஏதேனும் தீர்க்க முடியாத பிரச்சனை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தால் தூக்கம் வராது என்றார். அவனும் சரி என்றான். சிறிது நேரம் கழித்து அரசர் அவன் என்ன செய்கிறான் என்பதை சோதிக்க வெளியே வந்தார். அவனும், அரசே, நான் தூங்கவில்லை. வானில் இருக்கும் நட்சத்திரங்கள் தானாக வந்ததா அல்லது யாரேனும் கொண்டு வந்து போட்டார்களா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான். நல்லது என்று கூறி சென்ற அரசன் சிறிது நேரம் கழித்து மீண்டும் வந்தார். அவன் சொன்னான், அரசே, கடலில் உப்பு தானாக வந்ததா அல்லது யாரேனும் கொண்டு வந்து கொட்டினார்களா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான். அரசன் நிம்மதியுடன் படுத்து தூங்கி போனான். காலையில் எழுந்து வந்து பார்த்தபோது வேலைக்காரன் சீரிய சிந்தனை வசப்பட்டு இருப்பதை பார்த்த அரசன், இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அவன் சொன்னான், அரசே, உங்கள் குதிரை தானாக ஓடிவிட்டதா அல்லது யாரேனும் திருடிச் சென்று விட்டார்களா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான். முட்டாள். என்ன குட்டி கதை எப்படி இருக்கு? நன்றி நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர்